வெல்கம் பேக். நான் உங்கள் எப்படி நண்பா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா மாதிரி ஃபோட்டோ மூவிங் அனிமேஷன் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டரில் பார்க்க போகிறோம், அடுத்து வந்து அலைட் மோஷனில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னோட பெஸ்ட் என்னென்னா பிகினர்ஸ்க்கு வந்து கைன்மாஸ்டர் தான் நான் சொல்லுவேன். கைன்மாஸ்டர் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம், அலைட் மோஷனோட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி ஓகே நண்பா, வாங்க ஃபஸ்ட் கைன்மாஸ்டர் பார்த்துட்டு ரெண்டாவது அலைட் மோஷன் பார்க்கலாம். ஓகே நண்பா, அந்த சென்டரில் இருக்க ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கொடுத்துட்டு 9.16 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இதான் அந்த 9.6, அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டச் பண்ணி அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு லேயர் போகிறேன், மீடியா போகிறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோலாம் எடுங்க. நான் ஒரு 3 ஃபோட்டோ எடுக்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அது என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு அதை நான் ஒரு 5 செகண்ட்ஸ், அது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 7 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்லோ அண்டு அந்த சீன் எவ்வளோ வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 7 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த லெவலில் வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோ என்ன பண்ண போகிறோம், லேயர் போய்ட்டு மீடியா போங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எத்தனை ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து STR பிக் ஒன்றும் செட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இந்த லெவலில் வச்சுட்டு அதே தான் ஃபஸ்ட்டு 7 வச்சோமா, அடுத்து 14 வைக்கணும். கட் பண்ணியாச்சு. அடுத்து அதே மாதிரி லேயர் போங்க, மீடியா போங்க, போயிட்டு அதே மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி ஃபுல் ஜூம் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இது வந்து நான் வந்து இப்போ எவ்வளோ வைக்கணும்னா 21 செகண்ட்ஸ் வைக்கணும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் 7 செகண்ட் வச்சுருக்கோம், அதனால் 21 செகண்ட்ஸ் நான் வைக்கணும். வச்சுட்டு இப்போ அந்த ஃபோட்டோ டச் பண்ணிட்டு இந்த அனிமேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு கீ மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், நான் டச் பண்ணுறவங்க நல்லா தெரியும். அதை டச் பண்ணிவிட்டு நல்லா கவனமாக பார்த்துங்க. ஆல்ரெடி அதை டச் பண்ணாலே ஒரு கீ விழுந்துடும். ஃபஸ்ட்லேயே ஒரு கீ விழுந்துருச்சா, அடுத்து வந்து கரெக்டாக 1 செகண்டுக்கு இந்த ஒரு கீ எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, நம்ம 7 கொடுத்துருக்கோம்ல, 7 கொடுத்துருக்கோன்னா 6வது செகண்டில், அதாவது ஃபஸ்ட்டில் ஒன்று கொடுத்துடணும், அடுத்து 1 நிமிஷம் கழிச்சு ஒன்று கொடுக்கணும், அடுத்து லாஸ்ட்டில் ஒன்று, அதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் ஒன்று, 6வதுல ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்து வந்து 7வது செகண்டில் ஒன்று கொடுத்துட்டேன் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான், ஒன்று கொடுத்துமே விழுந்துட்டு அடுத்து வந்து 8ல் ஒன்று கொடுங்க. 14 வச்சோமா, 13ல் ஒன்று கொடுங்க. லாஸ்ட் 14ல் ஒன்று. அதே மாதிரியே இந்த ஃபோட்டோவுக்கும் டச் பண்ணாலே ஃபஸ்ட் அனிமேஷன் விழுந்துடும். 15ல் ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு 20ல் ஒன்று கொடுக்கணும், இதை 20ல் ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண விட்டாச்சு, ஃபஸ்ட்டில் வந்துருங்க, இங்கே வந்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷன் கொடுத்தாலும் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்ன பண்ணணும், அப்படியே அந்த இதுக்கு நேரம் இங்கே பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா இப்படி மைனஸ் காட்டும். சும்மா நார்மல் உங்களுக்கு அனிமேஷன் உழுகலைன்னா ப்ளஸ் காட்டும். இங்கே அதுக்கு நேரம் வச்சு மைனஸ் காட்டணுன்னே இப்படி என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக டச் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஒரே மூவில் ஃபோட்டோ தள்ளினீங்கன்னா ஒரே மூவில் விழுந்துடும். அடுத்து என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக இங்கே பாருங்கள், லைட்டாக இந்தளவுக்கு வச்சா தான் நல்லா ஸ்லோவாக வரும். இங்கே பாருங்கள், ஓகே, இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் தள்ளிட்டிங்களா, அடுத்து மறுபடியும் அதே அந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வச்சு இந்த ரைட்டு இந்த பாருங்கள், இந்த ஃபேஸ் லைட்டாக ஃபேஸ் தெரியணும். அதே மாதிரி லாஸ்ட்டில் போய்ட்டு மைனஸ் காட்டிடுச்சு. இந்த இடத்துல காட்டும் பாருங்கள், இந்த இடத்துல காட்டுதா, இந்த இடத்துல மைனஸ் காட்டுதா, இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், ஃபுல்லாக இழுத்து விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இதேக்கும் அதே மெத்தட் தான், அனிமேஷன் காட்டிலாம் வந்துடும். இந்த பாருங்கள்,
ஓகே, ஃபுல்லாக தள்ளியாச்சு. அடுத்து ஃபேஸ் தெரியணும் லைட்டாக, அந்த மைனஸ்க்கு நேராக அனிமேஷனுக்கு நேராக வைக்கணும். இந்த ஃபேஸ் இப்படி லைட்டாக தள்ளினா தான் ஸ்லோவாக வரும். நீங்கள் ரொம்ப தள்ளிட்டிங்கன்னா ஸ்பீடாக போயிடும். லைட்டாக தள்ளினா தான் நீங்கள் ஸ்லோவாக வரும். இப்போ லாஸ்ட்டில் தள்ளும்போது இந்த மாதிரி தள்ளும்போது ஃபுல்லாக தள்ளிக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவை பார்க்கலாம். டச் பண்ண உடனே அனிமேஷனுக்கு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இந்த இப்படி வச்சுக்கணும். இந்த ஃபோட்டோ கிட்டே இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல மைனஸ் ஆகுது பார்த்தீங்களா, வச்சுடணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபுல்லாக அந்த பக்கம் போயிடணும். ரெண்டாவது அனிமேஷன் லைட்டாக ஃபேஸ் மட்டும் இப்படி வரணும். மூணாவது அனிமேஷன் இந்த சைடு இப்படி லைட்டாக ஃபேஸ் மட்டும் வரணும். நாலாவது அனிமேஷன் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இப்படி வந்துடணும். அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக, ரெண்டாவது அனிமேஷன் லைட்டாக லெஃப்ட் சைடு ஃபேஸு, தேர்டு வந்து ரைட் சைடு லைட்டாக ஃபேஸு, லாஸ்ட்டு வந்து ஃபுல்லாக. அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஃபுல்லாக வந்து இழுத்துக்கணும். இப்போ பண்ணியாச்சு. இப்போது சாங்கை ஆட் பண்ணுறது எப்படின்னா, இந்த இடத்துல போய்ட்டு ஆடியோன்னு போய்ட்டு நீங்கள் எந்த இடத்துல சாங்கை வச்சுருக்கீங்களோ அந்த சைடு அந்த இதில் எடுங்க. நான் வந்து இந்த வச்சுருக்கேன், அந்த சாங்கை வச்சுருக்கேன். நான் எடுக்கிறேன், எடுத்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு முடிஞ்சா ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத இடத்த இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்து லேயர் போய்ட்டு எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட்டோ ஹெச்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. எதனாலனா உங்களோட ஃபோட்டோ நல்லா தெரியும். அந்த ஆல்பா கெப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டாக அதை குறைச்சிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லா ஹெச்டியாக தெரியும். அதுக்காக தான், ஓகேவா? அதுக்காக தான் இது பண்ணுறோம். இது எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லேயர் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா கெட் மோர் போங்க. இதில் போய்ட்டு இந்த பாருங்கள், இதில் போய்ட்டு கலர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போனீங்கன்னா ஆட்டோ ஹெச்டியாக இருந்தால் இருக்குது, கலரில் இருக்குது. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலரில் போனீங்கன்னா ஆட்டோ ஹெச்டியாக இருக்குது. நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், அந்த டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா, லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போனீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் எப்படி மேக்ஸிமம் டவுன்லோடில் தான் இருக்கும். நான் தர எஃபெக்ட் வந்து டவுன்லோடில் தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக இப்படி லென்த் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா லென்த் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இது கைன்மாஸ்டரில் பார்த்துட்டோம். அலைட் மோஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி தரேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம SambaiTech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வைக்கணும் நண்பா. இதை விட ரொம்ப ஈஸியாக அழகாக யாரும் சொல்லி தர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கைன்மாஸ்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டி கொடுத்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இதோட மெட்டீரியல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே நண்பா, பாய்.